அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அபயம் பெற்ற அற்புத பூமி, புறக்கணிக்கப்படும் பாதுகாப்பற்ற நாடுகள். மக்களின் உள்ளங்களை கவரக்கூடிய பல அம்சங்களை அல்லாஹ் இந்த ஆலயத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த அம்சங்கள் மக்களை கவர வேண்டும் என்றால் அச்சமற்ற பாதுகாப்பான நிலை அங்கு அவசியம் நிலவ வேண்டும். அப்போதுதான் மக்கள் இந்த இடத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக செல்வதற்கு முன் வருவார்கள். பொதுவாக கூச்சல், குழப்பம், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பயமற்ற நிலையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் எல்லோரும் விரும்புவார்கள். பாதுகாப்பும் நிம்மதியும் அற்ற இடம் எவ்வளவு அற்புதமாக இருந்தாலும் அங்கு மக்களை வரவிடாமல் பயம் தடுத்து விடுகிறது. இந்தியாவில் தற்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வரத்து மிகவும் குறைந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே கண்ணையும் நெஞ்சையும் கவரும் பல அம்சங்கள் இருந்தும் கூட முன்பு போல் வெளிநாட்டு பயணிகள் நம் நாட்டிற்கு வருகை தருவது கிடையாது. நம் நாட்டில் பெருகி வரும் வன்முறைகளும் குண்டு வெடிப்புகளும் தான் அயல் நாட்டவர்களின் வருகை தடைபடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அண்டை நாடான இலங்கையில் இயற்கை வளம் நிறைந்திருந்தாலும் அங்கு நடக்கும் யுத்தத்தின் காரணமாக அமைதியற்ற நிலையில் மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழும் இவர்களுக்கு இந்த உலகமே இருண்டு விடுகிறது. பாதுகாப்பான வழிபாட்டு தலங்கள். ஒரு வழிபாட்டு தலம் பாதுகாப்பு தன்மையை இழந்துவிட்டால் என்ன கதிக்கு ஆளாகும் என்பதை புரிந்து கொள்ள அண்மையில் ராஜஸ்தானில் ஏற்பட்ட கொடூரமான சம்பவத்தை உதாரணமாக கூறலாம். வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக புரளி கிளம்பியதால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். நூற்றுக்கணக்கானோர் நெரிசலில் சிக்கி மாண்டதால் வழிபாட்டு ஆலயம் மையவாடியாக காட்சியளித்தது. மக்களின் வாழ்வும் விருப்பமும் பாதுகாப்பான இடத்தை நோக்கியே இருப்பதால் உலக மக்கள் ஒன்று கூடும் இடமான மக்காவை அபயமளிக்கும் பூமியாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். மக்காவில் உள்ள அல்லாஹ்வின் ஆலயம் அழிவுகள் மற்றும் தாக்குதல்களுக்கு உள்ளாகாமல் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். நாங்கள் உம்முடன் சேர்ந்து நேர்வழியை பின்பற்றினால் எங்களின் பூமியிலிருந்து வாரி செல்லப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அபயம் அளிக்கும் புனித தலத்தை அவர்களுக்காக வசிப்பிடமாக நாம் ஆக்கவில்லையா? ஒவ்வொரு கனி வர்க்கமும் நம்மிடமிருந்து உணவாக அதை நோக்கி கொண்டு வரப்படுகிறது. எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 28 வசனம் 57. இவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள் வாரி செல்லப்படும் நிலையில் இவர்களுக்கு அபயமளிக்கும் புனித தலத்தை நாம் ஏற்படுத்தி இருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? வீணானதை நம்பி அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி மறக்கிறார்களா? அல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனம் 67. அபயமளிக்கும் இவ்வூர் மீதும் சத்தியமாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 95 வசனம் 3. தனித்தன்மையை உணர்த்தும் நிகழ்வுகள். புனிதமிக்க கஅபத்துல்லாவின் பாதுகாப்பு தன்மையை விவரிக்கும் சில நிகழ்வுகளை அல்லாஹ் வரலாற்றில் நிகழ்த்தி இருக்கின்றான். அல்லாஹ்வின் இந்த ஆலயமும் இதை சார்ந்து இருப்பவர்களும் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு நிம்மதியுடன் வாழ்ந்து வருவதை பின்வரும் சம்பவங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. மனிதனும் செடி கொடிகளும் இல்லாத ஒரு பாலைவனமாக காபத்துல்லா இருந்தபோது இறை உத்தரவுப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மனைவியையும் சிறு குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வின் ஆலயத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள். தன் மனைவி மக்களை காக்கும் பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். கை குழந்தையுடன் அந்த பாலைவனத்தில் தனியாக விடப்பட்ட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர் ஒருவர் கூறிய ஆறுதல் இந்த ஆலயத்தின் தனித்தன்மையை உணர்த்துகிறது. அன்னை ஹாஜர் அவர்கள் சம்சம் தண்ணீரை அருந்தினார்கள். தம் குழந்தைக்கு பாலூட்டினார்கள்.
அப்போது அந்த வானவர் அவர்களிடம், நீங்கள் கேட்பாரற்று வீணாக அழிந்து போய் விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம். ஏனெனில் இங்கு இந்த குழந்தையும் இவருடைய தந்தையும் சேர்ந்து புதுப்பித்து கட்டவிருக்கின்ற அல்லாஹ்வின் இல்லம் உள்ளது. அல்லாஹ் தன்னை சேர்ந்தோரை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3364. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.